இன்றைய பஞ்சாங்கம் பிப்ரவரி 11, 2024, 11/2/2024, தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 28ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. சதயம் நட்சத்திரம் மாலை 5:40 வரை. அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். வளர்பிறை த்விதியை திதி இரவு 9:11 வரை. அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் நண்பகல் 12 முதல் 1:30 வரை. குளிகை நேரம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 7 முதல் 8 வரை, 8 முதல் 9 வரை, 9 முதல் 10 வரை, 11 முதல் 12 வரை, பிற்பகல் 2 முதல் 4 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, தனுசில் சுக்கிரன், மகரத்தில் சூரியன், புதன், செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு வயிற்று குழப்பம், மனக்குழப்பம், தடுமாற்றம் போன்ற விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது எல்லாத்துக்கும் தீர்வு, தெளிவு கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். 4ஆம் இடத்திற்கு உச்ச செவ்வாயின் பார்வையோட சூரியனோட பார்வை இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சாப்பாடு விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்று பகுதியில் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை இது நாள் வரைக்கும் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கிற வீட்டுக்கு குடிபெயர்றதுக்கோ வாய்ப்பு இருந்ததுன்னா அதை சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. அப்படி சப்போஸ் அது போக முடியல அப்படின்னா இன்னும் ஒரு 2 மாதத்துக்கு தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சித்திரை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரமோ அந்த பதவி உயர்வோ தாமதப்படுவதற்குண்டான சூழ்நிலை. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி யார்கிட்ட உங்களை பற்றி பேசினாலும் சரி பெருமையாக பேசுவாங்க, மரியாதையாக பேசுவாங்க. உங்களை பற்றி புகழ்ந்து தள்ளுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. எல்லாரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுனால உங்களுக்கு தலைகால் புரியாமல் சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். எடுத்த காரியத்தில், அதாவது இவங்க எடுத்திருக்கிற அந்த கோர்ஸில் புதிய முயற்சியில் வெற்றி பெற்று அதன் மூலமாக பெருமைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பம், விரக்தி மனப்பான்மை போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதி சனியோடு சேருகின்ற காரணத்தினால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக உடல் ரீதியாக மந்தத்தன்மை ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் சுறுசுறுப்பாக செயல்படுத்த முடியாது, சுறுசுறுப்புடன் செயல்பட முடியாது. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆஃபீஸ் சைடில் உங்கள் பேரில் இருந்த நம்பகத்தன்மை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாதீர்கள். சில சமயம் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தின் காரணமாக கைகால் நடுக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சுக்கிரன் 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படும். உங்களுடைய வழக்குகளில் சாதகமான தீர்ப்புகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் பேரில் ஏதாவது ஒரு மெமோ, நோட்டீஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சாமர்த்தியமாக பேசி உங்களுக்கு காரியத்தை சாதித்து உங்கள் மீது சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகளை களைவதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றிகள் காணக்கூடிய யோகமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சந்திரன் இருக்கிறது ராகுவின் நட்சத்திர சாரத்தில், அங்கேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 5ஆம் இடத்துக்கு அதிபதியான சூரியன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. அதனால்
குழந்தைகளுக்காக ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க தண்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற பணம் கரையும். ஆனால் இதனால் உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் விலகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மரியாதைகள் கூடுவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரிஷப ராசி, தசமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான உழைப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் வீட்டில் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உடல் ரீதியான எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிலருக்கு வேலை நிமித்தமான அலைச்சல் ஏற்பட்டதுன்னா அது வளர்ச்சிக்கு உண்டான அலைச்சலாக இருக்கும். அதாவது உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சியில் நீங்கள் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணுவீங்க. அஃபீஷியலாக உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுனால இந்த அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார விஷயத்தில் இருப்பவர்களுக்கு இன்று வியாபாரத்திற்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதனால் உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது வீண் செலவுகளாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு கையிருப்புகள் கரையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று தேவையற்ற செலவுகளை குறைப்பது நன்மையை ஏற்படுத்தும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சமயோஜித புத்தியும் அறிவார்த்தமான செயல்பாடுகளும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுத்தி அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இதில் பத்தாவதுக்கு நீங்கள் ஏதாவது லீகல் கேஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இல்லை கோர்ட்டு கேஸுன்னு வக்கீல் வீட்டுக்குன்னு அலையிற மாதிரி இருக்குது. அதனால் இன்று தேவையில்லாத அலைச்சலை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் ஈடுபடுவீர்கள். அதே சமயம் நீங்கள் அறிவு சார்ந்த தொழில் செய்கிறவராக இருந்தால் இல்லை அறிவு சார்ந்த வேலை செய்கிறவராக இருந்தால் அதற்குண்டான அறிவுறுத்தல்கள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய திறமையை வளர்த்தி கொள்வதற்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். சப்தமஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் சக பணியாளர்களின் அதிகாரம் வரம்பு முறைக்கு கட்டுப்பட்டு சில முயற்சிகளில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். உங்களுக்கு காரிய பலிதம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த செல்வாக்கை நிலைநிறுத்திக்கிறதுக்காக நீங்கள் நிறையா செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது. வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் உங்கள் வீட்டு வாழ்க்கை துணைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களால் அவங்களுக்கு செலவு, அவங்களால் உங்களுக்கு செலவுன்னு இருக்கும். ஆனால் நீங்கள் பண்ணுறது தான் பெருசாக தெரியும். அதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சில பேர் வேண்டாத செலவு பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு உங்கள் பேரில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதனால் நீங்கள் யாருக்கு செலவு பண்ணுமோ அவங்க இஷ்டத்துக்கு அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணினா போதும். உங்களுக்கு திருப்தி ஆச்சுன்னா போதும். இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மிதுன ராசி, பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தந்தை வழியில் சில உறவுகள் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா 8ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று விட்டு கொடுத்து போவது நல்லது. எதிரிகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பிடிவாதம் பிடிக்காதீங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் சனியோடு சேர்ந்திருக்காரு. அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான வாக்குவாதங்கள் காரணமாக உங்கள் எதிரிகளுக்கு பலத்தை கூட்டக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் குடும்பத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பண விவகாரங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக உங்களுக்கு பண விவகாரங்களில் ஏதாவது செக் பவுன்ஸ் கேஸு இல்லாட்டி இஎம்ஐ பவுன்ஸ் கேஸு ஏதாவது இருந்ததுன்னா அது பேரில் தொடுக்கப்படுகின்ற வழக்குகளில் உங்களுக்கு தடுமாற்றம் மனக்குழப்பம் ஏற்படும். அனாவசியமான அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதன் மூலமாக வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 8ஆம் வீட்டில்
செவ்வாய் லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட கௌரவத்தை பாதிக்கிற வகையில் சில பேச்சுக்கள் பேசுவார்கள் சில உங்களுடைய எதிரிகள். அதனால் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்களும் பேசும்பொழுது உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்கள் அதிகரித்து அனாவசியமான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய கௌரவம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம், வார்த்தை குழப்பத்தை வெளிப்படுத்தி உங்களுடைய கௌரவத்தை பாதித்து சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு குழப்பமான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அஃபீஷியல் விஷயத்தில் சில தேவையற்ற எதிர்ப்புகள் அல்லது வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய அஃபீஷியல் விஷயத்தில் உங்களுடைய அஃபீஷியல் ப்ரமோஷன், உங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக உங்களுக்கு கிடைத்த கௌரவம் அல்லது நன்மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில எதிரிகள் கொஷின் கிரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் இவனுக்கு தேவையா, இந்த அளவுக்கெல்லாம் இவன் ஒர்த்தே கிடையாது அப்படின்லாம் பேசுவாங்க. அதனால் நீங்கள் அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டாக பேசுகிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. முடிந்தவரை அவர்களின் தரம் லெவலுக்கு இறங்கி பேசுகிறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். இன்று உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அலுவல் ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புள்ள ஒரு குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக பெரிய மனிதர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படணும். ஆனால் அதே ஆதாயம் உங்களுடைய வியாபாரத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் வியாபாரத்துக்கும் கிடைக்கும், ஆனால் அலைச்சலை ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பண விவகாரங்களில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால சந்திராஷ்டம தினமாக இருக்குது. மனக்குழப்பம், பணக்குழப்பம், வார்த்தை குழப்பம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் உங்களால் கிளியராக எதையும் தெரிவிக்க முடியாது, யாருக்கிட்டையும் பேச முடியாது, தடுமாற்றம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளமான் பெண்கள் கணவன் மனைவி உறவில் தேவையற்ற மன வேறுபாடுகளின் காரணமாக பெரியும் ஆன் த வேர்ஜ் ஆஃப் செப்பரேஷன் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தீர ஆலோசனை செய்து முடிவெடுப்பது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த திருமண விஷயத்தில், திருமணம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறதுல, இல்லை செப்பரேஷன் ஆகிற விஷயத்துலலாம் அவசரப்பட்டு முன்கோபத்துடன் முன்யோசனையின்றி செயல்படுவதை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பண விவகாரங்களாகட்டும், உங்களுடைய வியாபார விஷயத்தில் ஆகட்டும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற, விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உடன் பணியாற்றுபவர்களின் எதிர்மறை பலன்கள் அல்லது கோபமான பலன்கள் உங்களுடைய வியாபாரத்திலேயோ சுய தொழிலையோ சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மேல் அதிகாரிகள், அஃபீஷியலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் உங்களுக்கு சில தேவையற்ற எதிர்ப்புகளை தெரிவிக்கிறாங்க. அனாவசியமான வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். முடிந்த வரைக்கும் இன்றைக்கி யாரிடமும் வாக்குவாதம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள் உங்கள் குடும்பத்திலும் அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான விஷயத்திலும் மூக்கை நுழைத்து உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வாக்குவாதங்கள் ஏற்படும். எந்த விஷயத்தில் அப்படின்னா, உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், கடன் சார்ந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கினவனோ கடன் கொடுத்தவனோ உங்களை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறதுனால நீங்கள் கோபப்பட்டு கத்துவீங்க. இன்று மனசில் இருக்கிற கோபத்தையெல்லாம் வார்த்தைகளாக வெளிக்கொட்டி அனாவசியமான எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அந்த கடன் கொடுத்தவரோ கடன் வாங்கினவரோ சொல்லக்கூடிய விஷயத்தில் இருக்கிற நியாய தர்மத்தை பார்த்து பேசுவாங்க. அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருந்துக்கோங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில்
உங்கள் கூட ஒர்க் பண்ணவரே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதாவது யாரை நம்பிட்டு இருந்தீங்களோ இந்த ஆள் எனக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த நபரே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்கள் பேரில் அபாண்டமான பழியை சுமத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். இதனால் உங்களுக்கு அவருக்கும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது. அதனால் கணவன் மனைவி உறவில் சிறு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தின் 4ஆம் இடத்திற்கு குரு பார்வை இருந்தாலுமே இன்று தேவையற்ற செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் மனக்கசப்புகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதாவது உங்கள் குழந்தைங்க இன்றைக்கி எதிர்வாதம் செய்வாங்க, பிடிவாதம் பிடிச்சு செயல்படுவாங்க. எனக்கு இந்த விஷயம் வேணும், அந்த விஷயம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துவார்கள். செலவுகள் மட்டும் இல்லைங்க, வேண்டாத விஷயத்துக்கு பிடிவாதம் பிடிக்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் மன வருத்தம் ஏற்படுற மாதிரி சில வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்கள் குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி தேவையற்ற மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். பண விவகாரங்கள் வீண் செலவுகளை ஏற்படுத்தும். அவர்களுடைய பிடிவாத குணத்தின், அதாவது உங்கள் குழந்தைகளின் பிடிவாத குணத்தின் காரணமாக கணவன் மனைவி உறவிலும் ஒரு சிறு விரிசல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசி, இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணையை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் இப்போது மே மாதத்துக்குள்ளே நடத்தினா நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நடத்துறதுங்கிறது சிக்கலை ஏற்படுத்தும், தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். ஆனால் குடும்பம் அமையறதுல சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கப் பெறுவதற்குண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் உத்தியோக ரீதியாக அல்லது உங்களுடைய தொழில் ரீதியான வேலை ரீதியான முயற்சிகளில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் எடுக்கும் முடிவுகள் இன்று சந்தோஷமான பலன்களை ஏற்படுத்தும். ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்றைக்கி இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு, அதாவது 7ஆம் இடத்தில் இருக்கிற சனி உங்களுக்கு தவறான அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த நண்பர் சொன்னாலும் சரி, எந்த நண்பி சொன்னாலும் சரி, எவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்க சொன்னாலும் சரி, அதில் இருக்கிற நம்பகத்தன்மையை ஆராய்வது அவசியமான ஒன்று. இல்லாட்டி தேவையில்லாத உங்கள் பேரில் நம்பகத்தன்மை குறையறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். அதே சமயம் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம், குழந்தைகளின் மேல் படிப்பு விஷயத்தில் முன்னேற்றம், உங்களுடைய குழந்தைகளாகட்டும் உங்களுடைய வியாபார விஷயத்திலாகட்டும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவிக்கக்கூடிய இளம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை கிடைப்பதில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 6ஆம் இடத்துல செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கிறதுனால கடன் பிரச்சனைகளோ அல்லது ஆரோக்கிய பிரச்சனைகளோ தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில்முறை எதிரிகளை நேரடியாக கையாளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்காரு, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய தொழில்முறை எதிரிகளை கையாண்டு அவர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல மதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தொழில்முறை எதிரிகளை கூட மரியாதைகள் நடத்துகிறீங்க அப்படிங்கிற ஒரு நல்ல சொல்லாடல் உங்கள் பேரில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். நண்பர்கள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்ஃபேக்ட் யார் நீங்கள் எதிரின்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் தான் இன்றைக்கி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதனால் புதிய நட்பு உதயமாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள், சந்தோஷகரமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சார்ந்த விஷயங்களில் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். உங்களுடைய நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணையின்
வாக்குவாதத்தை திறமையை வைத்து அல்லது வார்த்தை ஜாலத்தை வைத்து உங்களுடைய சிக்கல்களை தீர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம், பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் வண்டி வாகன வகையில் உங்களுக்கு பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். அது சந்தோஷத்தின் காரணமாக அந்த செலவு கூட பெருசாக உங்களுக்கு எடுபடாது. அதனால் நிம்மதியாக இருப்பீங்க. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டாலும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு செல்வாக்கு மிகுந்த நாள். கன்னி ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு கிடைக்கும். குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் ஆரோக்கியத்தினால கடந்த சில மாதங்களாக நடைமுறை இல்லாமல், அதாவது நடக்க முடியாமல் இருக்காங்க. அதனால் அவங்களுடைய உடை பாவனையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் அதற்கு மாற்றம் ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரத்துக்குண்டான யோகம் இருக்குது. குடும்பத்தில் பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். அதே சமயம் உங்களுக்கு யாராவது பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்க, அதாவது இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்ததுன்னா அந்த எதிரிகளையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல், அவர்கள் சொல்லுகின்ற அந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சமாளித்து உங்களின் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் ஆகாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டால் கூட அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா லாபஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துலேருந்து விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகள் ஏற்பட்டாலும் லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் சற்று சஞ்சலத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்களுக்கு கடனால் பெரிய பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா உங்கள் சைடில் எந்த தப்பும் இல்லைங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுவீங்க. அதுவும் குறிப்பாக 5ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை, 3ஆம் இடத்ததிபதி 5ஆம் இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் எல்லாம் இப்பொழுது காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஸ் இவங்க எல்லாரும் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. அதே சமயம் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சுப செலவுங்கிறது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய செலவாக இருக்கும். அது அவர்களுடைய ஆரோக்கிய செலவு அல்லது அவர்களுக்கு உண்டான 80ஆம் கல்யாணம் 60ஆம் கல்யாணம் போன்ற சஷ்டியப்த பூர்த்தி சதாபிஷேகம் போன்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான செலவுகள் கூட உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்குண்டான முயற்சிகளில் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கியத்துக்காக மட்டும் இல்லைங்க, கடன் பிரச்சனை, உங்கள் வாழ்க்கை துணையின் எதிரிகளின் தொல்லை போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வீர்கள். இதன் மூலமாக கணவன் மனைவி உறவில் ஒரு ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இடமாற்றம் ஏற்படும். ஆனால் தசமஸ்தானத்துக்கு சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இருக்காது. டெம்பரவரியாக உங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு, ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கின்ற ஒரு சாதகமான நாள். துலாம் ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு கடின உழைப்பை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இந்த கடின உழைப்பின் காரணமாக உங்களுக்கு கடின முயற்சியின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வெற்றிகள் மூலமாக உங்களுக்கு செல்வாக்கு, மரியாதை, புகழ் போன்ற விஷயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். குடும்பஸ்தானத்துக்கு சனியின் பார்வை இருக்குது. அந்த சனியோடு சேர்ந்த சந்திரன் குழந்தைகள் விஷயத்தில் மனக்கசப்பை ஏற்படுத்தக்கூடிய வாக்குவாதங்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி குழந்தைங்க சொல்ல பேச்சை கேட்டு நடக்கணுங்கிற ஒரு முடிவோடு இருப்பீங்க. ஆனால் அவங்க சொல்கிறது எதுவுமே ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க சொல்கிற எந்த ஒரு விஷயமும் நடைமுறைக்கு ஒத்து வராதுங்கிறத புரிய வைக்கிறதுக்காகவே இன்றைக்கி வாக்குவாதம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வருமானத்திலும் குறைவு இருக்காது. தனலாபம் அதிகரிக்கும். தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்கு சாதுரியம் ஏற்பட்டு அதிகார மமதையின் காரணமாக சில வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். அது உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேலதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் சில அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் பேசாத, உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள் 7ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாரும் உங்கள் பேரில் ஒரு கடுப்பில் கோபத்தில் இருக்காங்க, மன வருத்தத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க மன வருத்தத்தை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு அனாவசியமான மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையுடன் அல்லது வாழ்க்கை துணையின் பெற்றோருடன் கருத்து மோதல் ஏற்படும். குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா குழந்தைகளால் மன வருத்தம், இல்லை குழந்தை இல்லைங்கிற மன வருத்தம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் வியாபார ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி, உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசி, இன்று உங்களுக்கு தொழில் ரீதியான சில புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். அதுவும் குறிப்பாக பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் அல்லது கன்சல்டன்ட், மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், சேல்ஸ் கன்சல்டன்ட், இவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைத்து உங்களுக்கு அதீதமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை தேடிட்டு இருக்கிற வாழ்க்கை இன்றைக்கி எடுக்கக்கூடிய முயற்சி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான உதவியை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நண்பர்கள், சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. தன வரவு ஏற்படுகின்ற அனுகூலமான நாள். உங்களுக்கு இன்று செலவுகள் ஏற்பட்டாலும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, அந்த வேலையில் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்குண்டான சூழ்நிலை. அப்படி இல்லை அப்படின்னா வேலை விஷயமா ஏதாவது வெளியூருக்கு போகிறீங்கன்னா அந்த வெளியூர் டிராவலில் புதிய அனுபவத்தை பெறுவீர்கள். புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். இந்த கடன் பிரச்சனை முடிவுக்கு வரணும்னா வருமானம் ஏற்பட்டால் தான் வரும். அந்த வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரித்து தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குழந்தைகள் விஷயத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்வது அவசியமான ஒன்று. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகமான அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படும். அந்த வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக உங்களுக்கு தன வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வாக்கு சாதுரியத்தின் மூலமாக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல், எதிரிகள் மட்டுமல்லாமல் எதிர்பாலினத்தவர்களின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக உங்களுடைய வியாபாரம் செழிப்படையும். உங்களுடைய பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால நன்மைகள் ஏற்படும். பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, விவசாய நண்பர்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, பூமி தொடர்பான கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்கில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லைங்க, ஆனால் ஆரோக்கியத்துக்கு எப்போ வேணால் பிரச்சனை வரலாம். அதனால் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. அலுவல் ரீதியாக சில கடின முயற்சிக்கு ஈடுபட்டு அதன் காரணமாக தொழில் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த எதிர்ப்புத்தன்மை குறைவதற்குண்டான சூழ்நிலை. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மூலமாகவோ, வாழ்க்கை துணை மூலமாகவோ, இல்லை மனைவி மூலமாகவோ உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு குடும்பத்தில் புதிய உறவுகளின் வருகை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று தனலாபம் அதிகரிக்கும். வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் சற்று மனம் கோணல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளிடம் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. நீண்ட நாட்களாக உங்களுடைய குழந்தைகள் வெளியூரில் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இன்று உங்களுக்கு மீண்டும் குடும்பத்தோடு வர்றதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி,
இன்று உங்கள் குடும்பத்தாரின் சந்தோஷத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற, குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். குடும்பத்துக்கு தேவையான பணவரவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வுக்காக செலவுகள் ஏற்படும். செலவுன்னா சாதாரண செலவு இல்லைங்க, கொஞ்ச நஞ்ச செலவு இல்லை. உங்கள் பரம்பரையிலேயே யாரும் பண்ணாத ஒரு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவின் காரணமாக உங்கள் குடும்ப சந்தோஷம் இரட்டிப்பாகிறதுக்கு உண்டான யோகம். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அவர்களின் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்கன்னா அதுவும் செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்கள் சொத்து சுகத்தை எல்லாத்தையும் அடமான வச்சு தான் அந்த மேல் படிப்புக்குண்டான முயற்சியில் அவர்களை ஈடுபடுத்துகிறீர்கள். அதற்குண்டான பண உதவியை செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் திருமண விஷயம் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த வியாபாரிகள் வியாபாரத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு அதற்கு உண்டான முதலீடுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண விவகாரங்கள் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் எதிரிகள் விஷயத்தில் உங்களுடைய கடுமையான சொல்லாடல்கள் அந்த எதிரிகளை பயம் கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். இன்று சந்தோஷம் அதிகரிக்கும். மனசில் நிம்மதி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய சங்கடங்கள் விலகும். குடும்பத்தில் குழந்தைகளால் சந்தோஷம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் குடும்பத்தில் சந்தோஷம் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் உங்கள் பின்னாடியே நாய் வரா மாதிரி, ஒரு நாய்க்குட்டி வரா மாதிரி சந்தோஷம் வரக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் போகிற இடத்துல சந்தோஷம் ஏற்படுறதுனால அந்த இடமும் சுபிக்ஷம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். தன வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த வழக்குகளில் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து விஷயமா ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது செல்வாக்குன்னா உங்களுடைய கடனை அடைக்கிறதுனால உங்கள் பேரில் இருந்த மரியாதை குறைவு விலகி அந்த மரியாதை குறைவே உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மரியாதை குறைவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையினால் தவித்து கொண்டிருக்கும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கடனை அடைப்பதற்கு உண்டான முயற்சிகள் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி சங்கடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள், சந்தோஷமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தையுடன் இருந்த மனஸ்தாபம் விலகி ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவிலும் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் புதிய உறவுகள் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் செலவுகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று பணவரவு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். மகர ராசி. இன்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயம், வீடு தொடர்பான விஷயத்துலலாம் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், ராசியில் செவ்வாய் உச்சபலத்தோடு இருக்கார். 4-11 கூடிய அதிபதி. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். அதனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் குடும்பத்தாரின் விமர்சனத்துக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சற்று முன்கோபத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கை துணைக்கு பயத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுன்னா அதற்கு காரணம் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் தான். இன்றைக்கி அனாவசியமான வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீங்க. அதே சமயம் அந்த வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சில முன்னேற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய பூர்வீக சொத்து, உங்களுடைய இப்போ இருக்கிற வீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கவலைகள் விலகும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் மகர ராசி ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகளுக்கு எடுத்த முயற்சி வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்காக கொஞ்சம் பிரயத்தனப்படணும், கொஞ்சம் செலவு இருக்குது. ஆனால் அதுக்கேற்றாற் போல பெற்றோரின் பணபலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய வகையில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையினால் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக எந்த விதமான மாற்றமும் இல்லை.
ஆனால் தொழிலிருந்து வர வேண்டிய வருமானத்தில் மட்டும் தொய்வு இருக்கும். அதே சமயம் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவீர்கள். அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக வார்த்தை விரயங்களை ஏற்படுத்துவீர்கள். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அவங்கக்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு விதமான பயத்தையும் கலக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. பண விவகாரங்களில் உங்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. எதிரிகள் சற்று அடங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் ஏற்கனவே இருக்கிற சிக்கல் பத்தாதுன்னு இன்றைக்கி தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்திக்காதீங்க. குறிப்பாக விரயஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுடைய ரகசிய செலவுகள் காரணமாக கையிருப்புகள் கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே உங்களுடைய நண்பர்களுக்கு யாராவது பண உதவி பண்ணியிருக்கீங்கன்னா இன்றைக்கி எதிர்பாலின நண்பர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய பண தட்டுப்பாடு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செலவுகளை குறைக்க வேண்டிய நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகளால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா குழந்தைகளால் மன வருத்தம், குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கும். அதனால் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சற்று முன்கோபத்தின் காரணமாக நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வாழ்க்கை துணை விஷயத்தில் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதாவது நீங்கள் அதிகமாக பேசிடுவீங்க, அதிகமாக கோபப்பட்டு பேசுவீங்க. அதிகமான வார்த்தைகளை கொண்டு அவர்களின் மனதை காயப்படுத்துறதுனால உங்கள் பேரில் ஒரு விதமான வெறுப்பை உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே காரணமாகி விடாதீர்கள். இன்று உங்களுக்கு சற்று தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியை வரவழைக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்துக்கொள்வது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். என ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறார். மேஷராசியை 4ஆம் இடத்தை 4ஆம் பார்வையா. அதனால் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மருத்துவ உதவிகள் மூலமாக உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு மருத்துவ தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமி தொடர்பான விஷயத்தில் விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறதோ ஏதோ உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்களுடைய சொத்து விஷயமாக நீங்கள் எடுத்த முடிவு ஸ்திர முடிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். அனாவசியமான பேச்சுக்களை குறைத்து உங்களுடைய நியாயமான பாயிண்ட்டை மட்டும் பேசுங்க. அதுலேயே எதிராளி ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கும்ப ராசி. ராசியில் சனி சந்திரன் சேர்க்கை. மனசு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் மனக்குழப்பம் ஜாஸ்தி இருக்குது. சந்தோஷத்தில் குழப்பமா இல்லை குழப்பத்தில் சந்தோஷமா அப்படிங்கிற ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். வாழ்க்கை துணை, உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் அல்லது உங்களுடைய நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்கள், இவர்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய வியாபார விஷயமாக எடுக்கக்கூடிய முயற்சிகள், உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் இன்று கையிருப்புகள் கரையும். ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் திருடமாக நம்பிக்கை வச்சுருக்கீங்க. அந்த திருட நம்பிக்கை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே செயல்பட்டுருக்கீங்க. இன்று உங்களுக்கு சில தேவையற்ற முடிவுகளை எடுப்பதன் மூலமாக செலவுகளை குறைக்க முயற்சி பண்ணுவது நல்லது. ஆனால் அவசரப்பட்டு ஓவர் தைரியத்தில், அதாவது குருட்டு தைரியத்தில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் உங்கள் மனசில் இருக்கிற தைரியம் செயல்பாடுகளில் இருக்காது. அதனால் தடுமாற்றத்தின் காரணமாக தவறான முடிவுகளை எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் தேவை ஏற்படுகின்றது. அவருடைய ஆரோக்கியம் சற்று சஞ்சலத்தை, கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய குழந்தைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யார் பேச்சையும் கேட்காம பிடிவாத குணத்தோடு செயல்பட்டு வீண் செலவுகளை ஏற்படுத்துவீர்கள். அதாவது செலவுன்னா சாதாரண செலவாக இருக்காது, கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவீங்க. சாதாரண ஒரு விஷயத்துக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் தவறுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். தவறுகளின் காரணமாக உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது தாயார் ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுடைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக செய்யக்கூடிய செலவுகள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏற்படுத்தும். வாக்குவாதங்கள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எதிராளிகளின் பலத்தை தெரிந்து செயல்படுவது நல்லது.
நீங்களா பாட்டுக்கு யாருக்காவது ஒரு பணத்தை கொடுக்க அந்த பணம் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் கேள்வி கேட்க போக அவர்களின் பலத்தை நிரூபிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருப்பாங்க. அதாவது தன்னுடைய பிம்பத்தை உடைக்கக்கூடாத விஷயத்தில் செயல்படுவாங்க. அதனால் உங்களுக்கு அது இழப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வீண் செலவுகள் அல்லது விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கார். அதனால் வார்த்தை குழப்பங்கள் விரயங்கள் ஏற்படும். வார்த்தை குழப்பங்களின் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் எதிராளிகள் உங்களுடைய வார்த்தைகளை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனத்துடன் பேசுவது நல்லது. பண விவகாரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள் முதலீடுகளை ஈர்ப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்த எந்த நபரும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஷேர் ட்ரேடிங் அல்லது பிட்காயின் ட்ரேடிங்கில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். மீன ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. எதுக்காக மனக்குழப்பம்னு தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி, அதுவும் குறிப்பாக குடும்பத்தை நினச்சி மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வார்த்தைகளில் குழப்பம் காரணமாக தவறான தகவல்களை பரப்புவதற்குண்டான சூழ்நிலை. உங்களுக்கு பண விவகாரங்களில் பெரிய பாதிப்பு இல்லைன்னா 2ஆம் வீட்டு அதிபதி லாபஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் அந்த வசூல் ஆகிறதுக்குள்ளார அது இருக்கே, அது அலைச்சல் இருக்கே, அந்த அலைச்சல் தான் உங்களுக்கு எந்த ஒரு வேலையிலையும் நிரந்தரத்தன்மையை ஏற்படுத்தாத வகையில் இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். வெளியில் எங்கேயாவது போகிறீங்களா, பொருட்களின் மீது கவனமாக இருப்பது நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண கொடுக்கல் வாங்கல் விஷயத்தினால உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கிட்டையாவது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பணத்தை இன்றைக்கி நீங்கள் கரெக்டாக கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை. அப்படி கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்கியாவது கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ராத்திரிக்கு மேலே அந்த தடுமாற்றம் விலகி நன்மைகள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் ஏதாவது ஒரு செலவு, குழந்தைகளுக்கு உண்டான செலவு, வாழ்க்கை துணைக்கு உண்டான செலவு, மருத்துவ தேவைகள் அதிகரித்தல், உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அதிகரித்தல், கடன் அடைக்கிறதுக்காக எடுத்த முயற்சி செலவுகளை ஏற்படுத்துதல், இல்லை வெளியூரில் இருக்கிற இல்லை உள்ளூரில் இருக்கிற உங்கள் நண்பர்களின் தேவைகளுக்காக அல்லது பொது காரியத்துக்காக உங்கள்கிட்ட கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அந்த கடனை கேட்பாங்க, ஆனால் கடனாக கேட்க மாட்டாங்க, உதவியாக கேட்பாங்க. உதவி கொடுத்தா உங்களுக்கு வட்டியும் வராது, முதலும் வராது. அதனால் அதை தேவை இருந்தால் மட்டும் கொடுங்க, அப்படி இல்லைன்னா கொடுக்கறத தவிர்க்கிறது புத்திசாலித்தனம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. ஆனால் அந்த செல்வாக்கை தக்க வைத்துக்கிறதுக்காக நீங்கள் பணம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்றாரு. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இன்று நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.